Praise the Lord, dear sisters and brothers. இன்னைக்கு வேதத்துல வந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியா 31:13. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். இந்த நாள்ல ஒருவேளை ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு சஞ்சலம் என் மனசை போட்டு வாட்டிக்கிட்டே இருக்கு, அதுல இருந்து நான் வெளியே வர முடியாதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேதம் நமக்கு அழகா சொல்லுது, அவர் நம்ம துக்கத்தை வந்து சந்தோஷமா மாற்றுவாராம், நம்ம சஞ்சலத்தை நீக்கி நம்மளை சந்தோஷப்படுத்துவாராம். அது மட்டும் இல்ல, எல்லாருமே இந்த லிஸ்ட்ல எடுத்துட்டு கன்னிகை, வாலிபர், முதியோர் எல்லாரும் வந்து ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அப்பொழுதுன்னு சொல்லப்பட்ட வார்த்தை எப்பொழுது அப்படின்னு நம்ம வாசிக்கும் பொழுது இந்த அதிகாரத்தின் முதல் வசனம், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய காரியங்கள் தான் இது. அப்ப கர்த்தர் நம் தெய்வமாகவும் நாம் அவர் ஜனங்களாகவும் இருக்கும் பொழுது நிச்சயமா நம்ம துக்கத்தை மாற்றி ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறாருங்க. எதுக்கும் கவலைப்படுங்க.